ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னப்பா எவிக்ஷன் என்னாச்சு? யார் இன்னைக்கு வெளியே போறா அப்படின்னு ரொம்ப பதட்டமா ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்க. ப்ரொமோ வந்துருச்சான்னு ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் மொபைலை நோண்டிக்கிட்டே இருப்பீங்க. நானும் பார்த்தீங்கன்னா பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கினே இருக்கிறேன். ஆனால் ப்ரொமோ வந்த பாடு இல்லை. ஸோ தரமான ப்ரொமோவா ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி பிக் பாஸ் ஹவுஸுக்கு வந்த உடனே கிரீன் ஸ்கிரீனை வச்சு ஒரு ஷாட் ஒன்று எடுத்திருப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொமோவா வரும். இதில் இன்ட் வேடை வச்சு பல தகவலை சொல்லுவார் நமக்கு. போன வாரம் மைக்கை தூக்கிட்டு வந்தாரு. போன வாரம் பார்த்தீங்கன்னா ரெட் கார்டு எல்லாம் தூக்கிட்டு வந்தாரு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஏதாவது எடுத்துன்னு ஒரு வாரம்னு பார்த்தா ரெட் கோட் தாங்க போட்டு வந்திருக்காரு. கையில் எதுவுமே எடுத்துன்னு வரல. ஆனால் அவர் கொடுக்குற ஹிண்ட் வேர்டெல்லாம் பார்த்தா உள்ள கப்புலா சுத்துற பொண்ணா இருந்தாலும் சரி, புருஷன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, உங்களை வச்சு செய்ய போறாருன்னு மட்டும் நல்லா தெரியுது. யாராருக்கு என்னென்ன செருப்படி கொடுக்க போறாருன்னு நம்ம இப்ப பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. ஃபுல்லா பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுல சாண்ட்ராவும் திவ்யாவும் பயங்கர சீனை போட்டு இருந்தாங்க. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஐலோகோ மேட்ரு ஒன்று வந்திருக்கும். சாண்ட்ரா அவங்க அந்த ஐலோகோவை பார்த்து, பிக் பாஸ் இந்த விஷயத்தெல்லாம் நீங்க கேட்கலினா நீங்க திறந்து வச்சுக்கிற கண்ணை மூடிட்டு போயிடுங்க அப்படின்னு பிக் பாஸ் எதிராகவே பேசியிருப்பாங்க. இன்னைக்கு ரிலீஸ் ஆன முதல் ப்ரோமோல விஜய் சேதுபதி அவர்கள் பிக் பாஸ் கண்ணை எப்ப திறக்கணும் எப்ப மூடணும் அப்படின்றதெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை கிடையாது. உங்களுக்கு போய் நல்லா கேட்போமா அப்படின்ற மாதிரி ரோஸ்ட் கொடுக்குற மூட்ல தான் இருக்கிறார் நம்ம விஜய் சேதுபதி. ஏன் இவர் இந்த மூட்ல இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, நேற்று எபிசோட்ல திவ்யாவையும் சாண்ட்ராவும் வச்சு சேவா போல நம்ம விக்கல்ஸ், அதை தாங்க முடியாத சாண்ட்ராவும் திவ்யாவும் இவர் பண்ற இந்த விஷயத்தெல்லாம் கேட்கலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, கண்டிப்பா கேட்டாகணும், இவங்கெல்லாம் எங்களை போட்டு பாடாப்படுத்துறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் நாளைக்கு பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் அட்ரஸ் பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்கிறேன். இதெல்லாம் விஜய் சேதுபதி கேட்கலனா அவ்வளவுதான். எனக்கெல்லாம் என்ன பயமா இருக்குது, என்ன வந்து விக்கல்ஸ் வந்து அடிச்சிருவோம் போல தெரியுது அப்படின்னு சாண்ட்ரா பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேக்கான கண்டென்ட்டை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு பேசிட்டு இருந்தாங்க. நேற்று நைட்டு திவ்யாவும் சாண்ட்ராவும் சாட்டர்டே சண்டே இதை பேசணும் அதை பேசணும் இதெல்லாம் நம்ம கேட்கணும் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஒத்திக்க பார்த்ததை தான் விஜய் சேதுபதி அவர்கள் மறைமுகமா இன்னைக்கு ப்ரோமோல வந்து சொல்றாரு. இதெல்லாம் பத்தி நம்ம கேட்கணும் அப்படின்னு. விஜய் சேதுபதி அந்த ப்ரோமோல என்ன சொல்லியிருப்பாருன்னா, வார கடைசியில நம்ம என்ன பேசணும்னு ஒரு தெளிவு இருக்கு, ஆனா அவங்க என்ன கேம்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒரு தெளிவு இருக்கா அவங்களுக்கு அப்படின்னு தான் அந்த ப்ரோமோல ஒரு கொஸ்டினை வச்சிருக்கிறார் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி அவர்கள் ப்ரோமோல ஸ்டார்டிங்ல என்ன கேட்கிறாரு, வார கடைசியில நம்ம என்ன பேசுவோம்னு தெளிவு இருக்கு அவங்களுக்கு அப்படின்னு தானே கேட்கிறாரு. அது எதை மீன் பண்ணுதுன்னா, நேற்று நைட் இவங்க உட்காந்துங்கன்னு விஜய் சேதுபதி என்னெல்லாம் கேட்பாரு, அதுக்கு நம்ம என்னெல்லாம் பேசணும் அப்படின்னு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அதை தான் விஜய் சேதுபதி அவர்கள் நம்ம கிட்ட அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆனா இன்னைக்கு சேச்சி சாண்ட்ராக்கு தரமான ரோஸ்ட்டை கொடுக்க போறதா இந்த ப்ரோமோவை பார்த்த பிறகு நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ நீங்களும் அவளா வந்து அடுத்த ப்ரோமோக்கு வெயிட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, பாய்.